தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக நலனில் அக்கறையுள்ள ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். தமிழக நலனில் அக்கறையுள்ள ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாட்டில் பல அரசியல் தலைவர்கள் உள்ளார்கள். ஆனால் அவர்கள் யாருக்குமே தமிழக நலனில் அக்கறை கிடையாது. தமிழ்நாட்டிலே இயற்கை வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது, கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது, ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை, சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது, சாலைகள் பேர்ந்து போய் உள்ளன. டெல்லியிலே கூட பார்த்தோம் என்று சொன்னால் அமைச்சர் நிதின் கட்காரி தான் டெல்லிக்கு வரப்போவதில்லை என்று கூறியுள்ளார். ஏனென்று சொன்னால் டெல்லியில் காற்று மாசுபட்டு விட்டது என்று தெரிவித்துள்ளார். நீ தமிழ்நாட்டிலையும் காற்று ரொம்ப நாள் ஆகாது மாசுபடுற. டெல்லி மனிதர்கள் வாழ இயலாத நகரமாக மாறப்போகிறது. அந்த நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கும் விரைவில் வந்துடும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளை, ஆற்று மணல் அள்ளப்படுகிறது, விவசாய நிலங்கள் பிடுங்கப்படுகின்றன, நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை, எங்கே பார்த்தாலும் சமூக விரோத செயல்கள், கஞ்சா கடத்துறது, போதைப் பொருள் விற்கிறது, கள்ளக்கடத்தல், கற்பழிப்பு, களவு, கொள்ளை, கொலை, டாஸ்மாகை 6 மாதிரி திறந்து விட்டாங்க, சாராய ஆறு ஓடுது. இப்படி பல பிரச்சனைகள் தமிழகத்தில் முட்டி மோதிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இதுக்கு முக்கிய காரணமே ஸ்டாலின் தான், முதலமைச்சர் ஸ்டாலின் தான். திமுக வாய்ப்புத்தி இருக்குது. திமுக யாருமே குரல் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இது நடக்குது. அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இதில் அவருக்கு அக்கறையெல்லாம் கிடையாது. அவர் அங்கிட்டு போய் பெட்டி வாங்கிட்டு போயிடுவார். அதுதான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி, அவங்க வேங்கை வயல் பிரச்சனைக்கே திமுகவை இன்னும் குறை சொல்லாமல் இருக்காங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் நீடிக்கணும், வர எம்எல்ஏ சீட்டில் தேர்தலில் ஒரு 10 சீட் வாங்கணும் அப்படின்ட்டு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க, அந்த கட்சி காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கட்சியில் இப்போ தொண்டர்களே கிடையாது. முந்தையாவது உண்டியல் குழுக்கிறதுக்கு தொண்டர்கள் இருந்தாங்க, இப்போ உண்டியல் குழுக்கிறக்கே இப்போ அங்கே தொண்டர்கள் கிடையாது. காங்கிரஸ் கட்சி, அது காங்கிரஸ் கட்சி கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கட்சி. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சினால் ஒரு மாநாடு கூட போட முடியாது, காங்கிரஸ் கட்சினால் ஒரு போராட்டம் நடத்த முடியாது, பொதுக்கூட்டம் நடத்த முடியாது, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது தனியாக. ஏன்னா ஒரு தொண்டர்களே கிடையாது. தேமுதிக, அந்த அம்மா திமுக, அதிமுக, பாஜக மாறி மாறி சீட்டு பேரம் பேசுறதுக்கு அதுக்கே டைம் சரியாக இருக்குது அந்த அம்மாவுக்கு. தமிழ்நாட்டில் இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் தினந்தோறும் ஒரு பிரச்சனைக்காக வேண்டி போராடிட்டு இருக்க, களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்க ஒரே தலைவன் யாருன்னு கேட்டால் செந்தமிழன் சீமான் தான். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக விவசாய நிலத்தை பிடுங்குறாங்க, கிருஷ்ணகிரியில் தொழில்பேட்டை அமைப்பதற்காக விவசாய நிலத்தை பிடுங்குறாங்க, மதுரையில் சின்ன உடைப்பு விமான நிலையம் அமைப்பதற்காக 250 ஏக்கர் விவசாய நிலத்தை பிடுங்குறாங்க, கனிம வளம் கொள்ளை போகுது, ஆற்று மணல் கொல்ல போகுது, நீர்நிலைகள் தூர்வாரப்படலை. அனைத்துக்கும் போராடிட்டு இருக்க ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் தான். ஆதித்தமிழர்கள் குடியிருப்பு பகுதியை அகற்றி கையகப்படுத்துகிறாங்க, அவங்கள வெளியேற்றுறாங்க. இதுக்கும் களத்தில் போய் போராடுறது செந்தமிழன் சீமான் தான். உண்மையில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் போராடுற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் சீமானை தவிர வேறு யாருமே கிடையாது. மு.க. ஸ்டாலின் கிடையாது, எடப்பாடி கிடையாது, திருமாவளவன் கிடையாது, டாக்டர் ராமதாஸ் கிடையாது, அண்ணாமலை கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கிடையாது, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சி தலைவர்களுமே பொதுமக்கள் பிரச்சனைக்காக வேண்டி களத்தில் இறங்கி போராடலை. களத்தில் இறங்கி போராடுற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். தமிழக நலனில் அக்கறை கொண்ட ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஆனால் இது பொறுக்காமல் அவர் மேலே நீங்கள் சேற்று அள்ளி பூசுகிறாங்க. காலம் பதில் சொல்லும். நீங்கள் சேற்று அள்ளி பூசினாலும் கூட உங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அன்றைக்கி களத்தில் நிற்கிறது செந்தமிழன் சீமான் தான். அதை புரிஞ்சுக்கோங்க. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழக நலனில் அக்கறை கொண்டிருக்கிற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவர் தவிர வேறு யாருமே கிடையாது. மற்றவங்களாம் ஓட்டு பொறுக்கி அரசியல் பண்ணுறவங்க, ஒப்பந்ததாரர்கள், கான்ட்ராக்ட்காரங்கிட்ட பெட்டி வாங்குறவங்க.